வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அவன் மணந்திருந்தால் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மேஜை மீது பரந்தபடி விரிந்து கிடந்தது அந்த தந்தி. கட்டுக்கடங்காத துயரம் இதயத்தை அழுத்தி கொண்டிருக்க, மேஜையின் மீது தலையை கவிழ்த்தபடி விக்கி அழுத வண்ணம் இருந்தான் ஜெயராமன். அழகும் இளமையும் நிறைந்த மீனா இன்று அவளது கணவனை பறிகொடுத்துவிட்ட துயர சேதியை தாங்கி வந்திருந்தது அந்த தந்தி. விதி என்னும் கொடிய அரக்கன் அவளை மீளா படுகுழியில் தள்ளி இருப்பதை அறிவித்து வந்திருந்தது அந்த தந்தி. பூரண எழில் பொழிந்து கொண்டிருக்கும் அவளது மேனியை விதவை கோலம் பற்றி கொண்டு விட்டது. இதை நினைத்த போது அவனது இதயத்தில் எல்லையில்லா சோகம் எழுந்தது. அவனுக்கு ஏற்பட்ட துயரத்தில் அருகே வந்து நின்ற லலிதாவை கூட கவனிக்காமல் அழுது கொண்டிருந்தான். குழந்தை போல அழும் கணவனையும் பக்கத்தில் கிடந்த தந்தியையும் கண்டு திடுக்கிட்ட லலிதா தந்தியை எடுத்து படித்து பார்த்தாள். ஐயோ என்ற அனுதாப குரல் கேட்டு தலை நிமிர்ந்து பார்த்த ஜெயராமன் எதிரே நின்ற லலிதாவை கண்டவுடன் ஏனோ ஒன்றும் பேச முடியாமல் மீண்டும் தலையை கவிழ்த்து கொண்டான். இந்த லலிதா என் வாழ்வில் குறுக்கிட்டிருக்காவிட்டால் மீனாவை என் வாழ்க்கை துணைவியாக ஏற்றிருப்பேனோ? அப்படியானால் அப்படி இருந்தால் இன்று மீனா வாழ்விழந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டாளா என்ற எண்ணம் அவன் மனதை லேசாக அசைத்தது. லலிதா மட்டும்தான் குற்றவாளியா? லலிதா குறுக்கிடும் முன் மீனாவை ஏற்றுக்கொள்வதாக இருந்தானா? இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது லலிதா மீது சுமத்துவது வீண் பழி என்றுதான் பட்டது. அப்படியானால் நடந்ததுதான் என்ன? அதுதான் மீண்டும் அவன் மனக்கண் முன் வந்து நின்றது. ஜெயராமன் 5 வயது குழந்தை. அவனை படிக்க வைத்த சடங்கிற்காக பந்துக்கள் யார் யாருக்கோ அழைப்புகள் சென்றன. அழைப்பை ஏற்றுக்கொண்ட அனைவரும் தவறாமல் வந்து கூடியிருந்தனர். வந்திருந்த அனைவரிடமும் இல்லாமல் தாய் மாமன் மனைவியிடம் மட்டும் விசேஷ அன்பு செலுத்தும் ஜெயராமனை பற்றி பலரும் பல விதமாக பரிகாசம் கலந்து பரிமாறிக்கொண்டனர். அவளிடம் தரமான பெண் இருக்குதல்லவா, அதுதான் பயல் அத்தையை காக்காய் பிடிக்கிறான் என்று பரிகசித்தார்கள். அந்த வயதில் அவன் மனதில் அதன் அர்த்தம் புரியவில்லை. அதிகமாக விளையாட்டு சாமான்களும் பெப்பர் மிச்சும் வாங்கி தரும் மாமா வீட்டு அத்தை என்கிற மதிப்பும் ஜெயராம் ஜெயராம் என்று தூக்கி வைத்து கொண்டு கொஞ்சம் அத்தையின் அன்புமே அவன் மனதில் பதிந்திருந்தது. அத்தையின் பாப்பாவை தனக்கு தங்கச்சி இல்லா குறையை தீர்ப்பதாகவே நினைத்து கொண்டானே தவிர மற்றவர்கள் கூறிய உறவு முறையை அவன் அறியவே இல்லை. குழந்தையில்தான் அப்படி என்றால் வயது வந்த பின்பும் அதே கதைதான். குழந்தை பருவம் மாறி வாலிபத்தின் எல்லையை தொட்ட நிலையிலும் அவன் மனதில் வேறு விதமான எண்ணம் தோன்றவே இல்லை. எத்தனையோ விடுமுறைகளில் ஜெயராமன் மாமா வீட்டுக்கு போய் தங்கியதுண்டு. மாமா தன் குடும்பத்துடன் பல விசேஷங்களுக்கு ஜெயராமன் வீட்டுக்கு வந்தும் இருக்கிறார். அப்பொழுதெல்லாம் மீனாவை தங்கச்சி என்று சுற்றி வந்தானே தவிர வேறு முறை கொண்டு அழைக்கவோ நினைக்கவோ அவன் மனம் ஒப்பியதில்லை. அவனது மன ஒப்புதலுக்காக மற்றவர்கள் காத்து நிற்கவில்லை. தகுந்த காலத்தை நோக்கி காத்திருந்தவர்கள் போல அவர்கள் பெண் மீனா வயதுக்கு வந்ததும் திருமண விஷயத்தை பற்றி பேச்சை தொடங்கினார்கள். வேறு எதை பற்றி பேசப் போகிறார்கள்? சீர்சனத்தை விஷயமா? குலம் கோத்திரம் இன சன விஷயமா? இவையெல்லாம் அவசியமே இல்லாத உறவு முறைதானே. நாள் பார்த்து தேதி குறிப்பிட வேண்டியதுதான் பாக்கி. தன்னுடைய அனுமதி இல்லாமலேயே அவனுக்கு திருமண தேதி குறிப்பிட்டு விட்டதை அறிந்த ஜெயராமன் திடுக்கிட்டான். என்னப்பா, என்னிடம் ஒரு வார்த்தையும் கேளாமல் நீங்களாகவே எல்லா ஏற்பாடுகளும் செய்து விட்டீர்களே, இது நியாயமா என்று சற்று கோபமாகவே கேட்டான் ஜெயராமன். உன்னிடம் என்ன கேட்க வேண்டும்? பெண்ணை பிடிக்கவில்லை என்று சொல்லிவிடுவியோ? பெண் யாரென்றே தெரியாத போது பிடித்தது பிடிக்கவில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? பெண் இனிமேலா தேடி பிடிக்கப் போகிறோம்? உனக்கெனவே பிறந்திருக்கிறாள் மீனா. என்னது தங்கச்சி ஐயா? தங்கச்சி என்னடா தங்கச்சி? மாமா பொண்ணு, அத்தை பிள்ளை முறைதானேடா என்ற கோபமும் பரிகாசமும் நிறைந்து தந்தை பேசியதை கேட்டபோது அவனுக்கு வேதனையாக இருந்தது.
அவன் உள்ளம் ஏனோ அவர் கூறும் நியாயத்தை ஏற்க மறுத்தது. அப்பா, மீனா குழந்தையில் எப்படி எனக்கு தங்கச்சியாக தோன்றினாளோ அப்படியேதான் இப்பொழுதும் என் ஆயுள் உள்ளவரை மீனாவை சொந்த தங்கையாகத்தான் நினைக்க முடியுமே தவிர மனைவியாக ஏற்க முடியாது. ஜெயராமா, இது என்ன பைத்தியக்கார முடிவு? அப்பா, இதுதான் என் தீர்மானமான முடிவு. தங்கச்சியை தவிர வேறு எந்த பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தினாலும் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று தீர்மானமாக கூறிவிட்டான். அந்த சமயம் அதற்கு மேல் அவனுடன் வாதாடுவதில் பயன் இல்லை என்று அறிந்து கொண்ட அவனது தந்தை முகூர்த்த தேதியை ஒத்தி போட்டார். காலம் அவன் மனதை மாற்றும் என்ற நம்பிக்கையில். இடையே பல வருஷங்கள் ஓடிவிட்டன. தந்தையும் காலமாகிவிட்டார். ஜெயராமன் தன் கொள்கையில் இருந்து சிறிதும் மாறவில்லை. தாயார், தாய்மாமன், அவனது அன்புக்கு பாத்திரமான அத்தை யாவரும் என்னென்னவோ சொல்லி பார்த்து விட்டார்கள். எல்லோருக்குமே ஒரே விதமான பதில்தான். அவள் என் தங்கை, அவளுக்காக நானே நல்ல இடத்தில் வரன் பார்த்து மனம் முடித்து வைக்கிறேன் என்று சொன்னதோடு நிறுத்தாமல் அவனுடன் வேலை செய்யும் நண்பனை தேர்ந்தெடுத்து மாமாவிடம் சொன்னான். வேறு வரன் பார்த்து முடித்து கொள்ள தெரியும் என்கிற வீராப்பை காண்பிக்க விரும்பியவர் போல வேறொரு வரன் தேடி வெகு சீக்கிரத்திலேயே திருமணம் நடத்தி முடித்து விட்டார் மாமா. கல்யாணம் தடபுடலாக நடந்தது. சம்பந்தி சண்டை கூட ஏற்படவில்லை என்றால் அந்த கல்யாணத்து பெருமையை என்னவென்று வர்ணிப்பது? இத்தனை சிறப்பு வாய்ந்த திருமணத்திலும் கண்ணீர் வடித்த ஜீவன் 2 பேர். மணப்பெண் மீனாவும் ஜெயராமனின் தாயாரும் மௌனமாய் அழுது தவித்தனர். நினைவு தெரிந்த நாள் முதலாய் பெற்றோர்களாலும் உற்றார்களாலும் ஜெயராமன் தான் கணவன் என்பதை மீனாவின் மனதில் ஆழ பதித்து விட்டனர். ஆனால் அவள் வேண்டி நின்ற தெய்வம் அவளை ஏற்க மறுத்துவிட்ட ஏக்கத்தை, ஏமாற்றத்தை மறக்கவும் மறைக்கவும் முடியாது தனக்குள்ளேயே புழுங்கினாள் மீனா. ஜெயராமனின் தாயாருக்கு ஏற்பட்ட துக்கமும் ஏமாற்றமும் அவளாலும் தாங்க முடியாது குமைந்தாள், குமரினாள். தன் சொல்லை கேளாத பிள்ளை தனக்கு தேவையே இல்லை என்று கை கழுவவும் தயாராக இருந்தாள். ஆனால் ஊராரும் உறவுகளும் அதற்கு இடம் கொடுக்காமல் வீட்டுக்கு மருமகள் வந்து ஜெயராமனின் பொறுப்பை ஏற்கும் வரை அவனை பிரிவது நியாயமில்லை என்று எடுத்து சொல்லி சமாதானப்படுத்தி வைத்திருந்தனர். இந்த நிலையில்தான் உத்தியோகத்தில் மாற்றல் கிடைத்திருந்த லலிதாவின் தந்தை ஜெயராமன் வீட்டுக்கு எதிராக குடிவந்தார். எதிர் வீட்டில் குடிவந்த லலிதா ஜெயராமனின் இதயத்தில் குடியேறி அவனை திருமணம் செய்து கொண்டு அவனது இல்லத்துக்கு அரசியாகி வந்து சேர்ந்து விட்டாள். ஜெயராமனின் திருமணத்திற்கு முன்பாகவே அவனது தாயார் தனி குடித்தனத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை தயாராக வைத்து கொண்டாள். வரப்போகிற மருமகள் பேரில் உள்ள கோபத்தாலோ அவளுடன் சேர்ந்திருக்க பிடிக்காது என்ற காரணத்தாலோ அந்த ஏற்பாடு செய்யவில்லை. தன் பிள்ளை அவள் சொல்லை கேளாமல் அண்ணன் மகளை ஏற்காமல் அண்ணன் மகள் இருக்க வேண்டிய இடத்தில் எவளோ ஒருத்தியை கொண்டு வந்திருப்பதை ஏற்க முடியாமல்தான் இந்த ஏற்பாட்டை செய்திருந்தாள். மனக்கசப்புக்கு அப்பால் பிரிவதை விட இப்போதே விலகி விடுவது நல்லதென நினைத்துத்தான் தனி குடித்தன ஏற்பாட்டை செய்து வைத்திருந்தாள். திருமணத்திற்கு தங்கச்சி வருவாளா என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தான் ஜெயராமன். அவள் கணவனுடன் சந்தோஷமாக இருப்பதை காண வேண்டும் என்ற ஆவலில் எதிர்பார்த்திருந்தான். மீனாவின் கணவன் ஒரு மாதிரியான குணமுடையவன் என்னும் பேச்சும் பரவி இருந்தது. ஆனாலும் திருமணத்திற்கு நிச்சயம் வருவார்கள் என்று எதிர்பார்த்தான். வரவில்லை. ஜெயராமன் போய் பார்க்கலாம் என்று நினைத்தான். அதனால் மீனாவுக்கு பிரச்சனை ஏற்படும் என்று அம்மா சொல்லவே அந்த ஆசையையும் கட்டுப்படுத்தி கொண்டான். ஜெயராமனின் தாயார் அவள் செய்திருந்த ஏற்பாட்டின்படி திருமணம் முடிந்ததுமே தனியாக புறப்பட்டு விட்டாள். மணப்பெண் லலிதா மாமியாரின் முடிவை மாற்றிக்கொள்ள சொல்லி மன்றாடினாள். உங்களுக்குள் எத்தனையோ மனக்கசப்புகள் இருக்கலாம். ஆனால் எனக்காக என் வேண்டுகோளை ஏற்று என்னுடன் இருந்து விடுங்கள். உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கெஞ்சினாள். ஆனால் அம்மா தன் முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை. தன் அண்ணனின் பெண் கணவனிடம் கொடுமைப்படுகிறாள். தன் பிள்ளை மீனாவை மணந்திருந்தால் அவளுக்கு இந்த கொடுமை ஏற்பட்டிருக்காது என்ற நினைவு ஜெயராமனின் மீது வெறுப்பாக மாறியிருந்தது. இந்த நிலையில் லலிதாவின் விருப்பத்தையும் வேண்டுகோளையும் ஏற்க மறுத்து தனியாக போய்விட்டாள். என்றாவது ஒரு நாள் அம்மா மனம் மாறி தன்னுடன் வந்து சேருவாள் எனும் நம்பிக்கையோடு
தன்னை அமைதிப்படுத்தி கொண்டான் ஜெயராமன். அம்மா தன்னுடன் இல்லையே என்று அவன் மனம் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை அறிந்து லலிதா பல முறை மாமியாரை சமாதானம் செய்வதற்காக போய் வந்தாள். ஒவ்வொரு முறை திரும்பி வரும்போதும் ஏமாற்றத்துடனும் அவமானத்துடனுமே திரும்பி வருவாள். ஜெயராமனும் பல முறை போய் கெஞ்சியும் பிடிவாதமாக பிள்ளையை நிராகரித்து விட்டாள். மனம் உடைந்த ஜெயராமன் அந்த அனுபவத்திற்கு பின் அம்மா தன்னுடன் வருவாள் என்னும் நம்பிக்கையையே இழந்து விட்டான். சோகம் படிந்த நினைவுகளுடன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் அந்த தந்தி வந்தது. என்ன, இப்படியே உட்கார்ந்து விட்டீர்கள்? அம்மாவிடம் போய் விசாரிக்க வேண்டாமா என்று லலிதா கேட்ட பிறகே சுய நினைவிற்கு திரும்பினான் ஜெயராமன். அம்மாவை பார்த்து வருகிறேன் என்று ஜெயராமன் புறப்பட்டான். இருங்கள், நானும் வந்து விடுகிறேன் என்று லலிதாவும் புறப்பட்ட போது ஜெயராமன் தயங்கினான். நீயும் வருகிறாயா என்று கேட்டு தயங்குவதை புரிந்து கொண்ட லலிதா சொன்னாள். போகும் இடத்தில் ஏதாவது அவமானம் ஏற்படும் என்று பயப்படுகிறீர்களா? அதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை என்று கூறியவள் அவனுக்கு முன்னதாக நடையை கட்டினாள். எதிரே மகன் ஜெயராமன் வந்து நிற்பதை கண்டதும் அம்மாவின் அழுகை அடங்கி ஆவேசம் புரண்டெழுந்தது. எதற்காக இப்ப என் கண் முன்னே வந்து நிக்கிற? என் அண்ணன் மகளது இழப்பை கேட்டு உன் சந்தோஷத்தை தெரிவிக்க வந்தாயா? இப்ப உனக்கு திருப்திதானே? ஓ, போய்விடு, என் கண் முன் நிற்காதே என்று கத்தினாள். அத்தை என்று ஏதோ சமாதானம் சொல்ல வந்த லலிதாவை கண்டதும் அவளது ஆத்திரம் பன்மடங்காக பெருகியது. என் வயிற்றெரிச்சலை கொட்டிக்கொள்ள வந்தீர்களா? என் கண்ணிலே விழிக்காமல் ஒதுங்கி விடுங்கள் என்று கத்தினாள். கோபத்தில் இருக்கும் தாயாரை சமாதானம் செய்யும் பொருட்டு அம்மா என்று ஏதோ சொல்ல முயன்றான். விருட்டனை எழுந்து அறைக்குள் போய் கதவை தாளிட்டு கொண்டாள் அம்மா. இனியும் அங்கு இருப்பது அவமானம் என எண்ணிய ஜெயராமன் வீட்டுக்கு கிளம்பினான். மனைவியை அழைத்த போது, நீங்கள் போங்கள், நான் வரவில்லை. அத்தையை இந்த நிலையில் விட்டு என்னால் வர முடியாது. இருந்து அவர்களை சமாதானம் செய்து அழைத்து வருகிறேன் என்றாள். இன்னும் அவமானப்பட்டு வரப்போகிறாய். அம்மாவை பற்றி உனக்கு தெரியாது. வந்துவிடு, நாம் போகலாம் என்று சொல்லியும் லலிதா அவனுடன் வர மறுத்துவிடவே நொந்த மனசுடன் புறப்பட்டு போனான் ஜெயராமன். வெகு நேரமாகியும் செல்லம்மா அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. மகன் தன் சொல்லை கேட்டு மீனாவை மணந்திருந்தால் மீனா இன்று விதவையாக இருக்க மாட்டாள். இந்த எண்ணம்தான் ஜெயராமன் மீது அடங்காத ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருந்தது. அந்த ஆத்திரத்தில் குமுறி கொண்டிருந்த நேரம் மகனும் மருமகளும் சேர்ந்து வரவே அவளையும் அறியாத ஆவேச உணர்ச்சியில் அநாகரிகமாக நடந்து கொண்டு விட்டாள். தன்னை தேடி வந்த மகனையும் மருமகளையும் அப்படி நிர்தாட்சண்யமாக உதறியது தவறு, கொடுமை என்ற உள் உணர்வு இடித்தது. இந்த நினைவுகளுடன் தடுமாறி கொண்டிருந்த வேளையில் அறைக்கதவை யாரோ தட்டுவது தெரிந்து கதவை திறப்பதா வேண்டாமா என தயங்கினாள். மகனும் மருமகளும் நின்று கொண்டிருப்பார்களோ? தயங்கிய நேரம் மீண்டும் கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்தபோது குரல் கொடுத்தவள் அவளது ஆத்ம உறவான பார்வதி பக்கத்து வீட்டில் இருப்பவள் நின்று கொண்டிருந்தாள். பார்வதியை கண்டதும் அதுவரை அடக்கி வைத்திருந்த துக்கத்தை எல்லாம் கொட்டி குமுறி அழுதாள். தன் மகன் ஜெயராமன் வந்தது அவனையும் அவன் மனைவியையும் பார்க்க பிடிக்காது. கதவை சாத்தி கொண்டது. எல்லாவற்றையும் சொன்னவள். ஜெயராமன் மீனாவை மணந்திருந்தால் மீனாவுக்கு இந்த நிலை வந்திருக்குமா என்று கேட்டு குலுங்கி குலுங்கி அழுதாள். மீனாவின் விதிப்படி அவளுக்கு வைதவியம் என்றிருந்தால் இன்று மீனாவின் கணவருக்கு ஏற்பட்ட விதி உன் பிள்ளைக்கும் ஏற்பட்டிருக்கும். நீ உன் பிள்ளையை இழந்திருப்பாய் என்றாள் பார்வதி. இதுவரை மீனாவை தன் மகன் மணந்திருந்தால் அவள் விதவையாக இருக்க மாட்டாள் என்று மட்டுமே தான் நினைத்திருந்தாள். அந்த நினைப்பே மகன் மீதும் அன்பே உருவான மருமகள் மீதும் வெறுப்பாக வளர்ந்திருந்தது. இன்று பார்வதியின் கேள்வி சுரீரென தாக்கியது. சுருண்டு விட்டாள் செல்லம்மா. அண்ணன் மகள் விதவையானதை தாங்க முடியாது தவிக்கும் மனம் தான் பெற்ற பிள்ளையை இழக்க சம்மதிக்குமா? துடித்து போனாள். அதற்கு மேலும் அவளால் தன் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதுவரை அவள் மனதை மூடியிருந்த வைராகியம் விலகிவிடவே அவள் மனத்துள் மகனும் மருமகளும் நிறைந்தார்கள். பார்வதி, இந்த கோணத்தில் என்னால் நினைத்து பார்க்க தெரியாத காரணத்தால் என் பிள்ளை ஜெயராமனையும் அவன் மனைவியையும்
மிகவும் மனம் நோக செய்து விட்டேன். நான் இப்பொழுதே அவர்களை பார்க்க வேண்டும். என் அறியாமையை கொட்டி மனம் விட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். என்னை அவர்களிடம் அழைத்துப் போ என்று கதறினாள். வாருங்கள் அத்தை, நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று அவள் அருகே வந்த லலிதாவை கண்டு திகைத்த செல்லம்மா, நீ நீ என்று தடுமாறினாள். நான் இங்கேயே தான் இருக்கிறேன். உங்களை இந்த நிலையில் தனியாக விட்டு போகக் கூடாதென்று இங்கேயே தான் காத்திருந்தேன் என்று கூறிய மருமகளின் கரங்களை பாசத்துடன் பற்றி கொண்டாள் செல்லம்மா. பார்வதியை கதவை பூட்ட சொல்லிவிட்டு அன்பு மகன் ஜெயராமனை காண புறப்பட்டு விட்டாள் செல்லம்மா. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.